ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச ஆத்மமாயாம் ருதே ராஜன் பரஸ்யான பவாத்மனக ந கடேதார்த்த சம்பந்த ஸ்வப்ன திரஷ்டுர் இவாஞ்சசா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, ஒருவன் பரமபுருஷ பகவானின் சக்தியால் கவரப்பட வேண்டும். இல்லையெனில் தூய ஆத்மா ஜட உடலுடன் கொண்டுள்ள உறவில் எந்த அர்த்தமும் இல்லை. அத்தகைய உறவு தனது உடல் இயங்குவதை ஒருவன் சொப்பனத்தில் காண்பதை போன்றதாகும். பொருளுரை. ஜீவராசி ஒருவன் ஜட உடலுக்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இருந்தும் அவன் எப்படி ஜட வாழ்வை துவங்கினான் என்ற பரீட்சித் மகாராஜனின் கேள்விக்கு பக்குவமாக பதிலளிக்கப்பட்டது. உயிரை பற்றிய பௌதிகமான கண்ணோட்டத்திலிருந்து ஜீவாத்மா முற்றிலும் வேறானவனாவான். ஆனால் ஆத்மமாயா என்றழைக்கப்படும் பகவானின் பகிரங்க சக்தியால் வசீகரிக்கப்பட்டுள்ள காரணத்தால் அத்தகைய பௌதிகமான எண்ணத்தில் அவன் ஆழ்ந்திருக்கிறான். இது முதல் காண்டத்தில் ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. பகிரங்க சக்தி பகவானால் ஆளப்படுகிறது. ஜீவராசிகள் பகவானுடைய விருப்பப்படி அவரது பகிரங்க சக்தியால் ஆளப்படுகின்றன. எனவே ஜீவராசி தனது தூய நிலையில் தூய உணர்வை பெற்றவனாக இருப்பினும் பகவானின் பகிரங்க சக்தியால் வசீகரிக்கப்படும் விஷயத்தில் அவன் பகவானின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தவனாகவே இருக்கிறான். பகவத்கீதையின் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவான் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருக்கிறார். அனைத்து ஜீவராசிகளின் உணர்வும் மறதியும் பகவானால் ஆளப்படுகின்றன. இப்பொழுது தானாகவே எழும் அடுத்த கேள்வி, பகவான் ஏன் ஜீவராசிகளில் அத்தகைய உணர்வையும் மறதியையும் அடையுமாறு வசியப்படுத்துகிறார் என்பதாகும். இதற்கு விடை என்னவெனில், பகவானின் பின்னப்பகுதிகளாக உள்ள ஜீவராசிகள் அவர்களுக்குரிய தூய உணர்வில் நிலை பெற்று அவர்களின் இயற்கைக்கு ஏற்றவாறு பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பதே பகவானின் உண்மையான விருப்பமாகும். ஆனால் ஜீவராசி ஓரளவுக்கு சுதந்திரம் உடையவனாக இருப்பதால் பகவானுக்கு தொண்டாற்ற விரும்பாமல் பகவானைப் போன்ற சுதந்திரத்தை பெற முயல்கிறான். பக்தரல்லாத ஜீவராசிகள் பகவானுக்கு சமமான வலிமையை பெற ஆசைப்படுவதால் பகவானின் விருப்பப்படி அவர்கள் மாயைக்குள் புகுத்தப்படுகின்றனர். தேவையான தகுதியை பெற்றிருக்காமல் ஓர் அரசனாக மாற விரும்பும் மனிதனைப் போல பகவானாகவே ஆகிவிட ஜீவராசிகள் பகவானுக்கு சமமான வலிமையை பெற ஆசைப்படுவதால் பகவானின் விருப்பப்படி அவர்கள் மாயைக்குள் புகுத்தப்படுகின்றனர். தேவையான தகுதியை பெற்றிருக்காமல் ஓர் அரசனாக மாற விரும்பும் மனிதனைப் போல் பகவானாகவே ஆகிவிட ஜீவராசி ஆசைப்படும் பொழுது தான் ஒரு அரசன் என்று அவன் எண்ணும் வகையில் அவன் கனவை போன்ற ஒரு சூழ்நிலையில் வைக்கப்படுகிறான். எனவே பகவானாக வேண்டும் என்பதே ஜீவராசியின் முதல் ஆசையாகும். எனவே ஜீவராசி அவனது உண்மையான வாழ்வை மறந்து கற்பனையான ஒரு மனோராஜ்யத்தில் தான் பகவான் என்ற எண்ணத்துடன் வாழ பகவான் வசதியளிக்கிறார். நிலா வேண்டுமென்று அழும் குழந்தையை திருப்திப்படுத்துவதற்காக தாய் நிலவை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியை குழந்தையிடம் கொடுக்கிறாள். இதைப் போலவே அழுது கொண்டிருக்கும் பகவானின் குழந்தைக்கு ஜட உலகம் என்னும் பிரதிபிம்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அவன் ஒரு கருமியாக இருந்து அதை அடக்கியாள முயன்று ஏமாற்றமடைகிறான். பிறகு பகவானுடன் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற அவனது விருப்பத்திற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. இவ்விரு நிலைகளும் மாயையான கனவுகள் மட்டுமே ஆகும். ஜீவராசிக்கு இந்த ஆசை எப்பொழுது உதயமானது என்றறிய சரித்திரத்தை ஆராய வேண்டிய அவசியமில்லை. அவன் விரும்பியவுடனேயே பகவானின் ஆணையால் ஆத்ம மாயையின் கட்டுப்பாட்டினுள் வைக்கப்பட்டான் என்பதே உண்மை. பந்தப்பட்ட ஆத்மா தனது ஜட உடலை நான் என்றும் அல்லது தான் பகவான் என்றும் அந்த ஜட உடலுடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தும் என்னுடையது என்றும் தப்பாக எண்ணுகிறான். இவ்வாறாக கனவில் மட்டும்தான் நான், எனது என்ற தப்பான அபிப்பிராயங்கள் பிறவிதோறும் தொடர்கின்றன. ஜீவராசி பகவானுக்கு கீழ்ப்படிந்துள்ள அவரது பின்னப்பகுதியாவான். தனது சொரூபத்தை அவன் முற்றிலும் உணராதிருக்கும் வரை பிறவிதோறும் கனவு தொடர்கிறது. ஆனால் தூய உணர்வில் இருக்கும் பொழுது தான் ஒரு பொழுதும் பகவானாக முடியாது என்பதையும் உன்னதமான அன்புடன் தான் நித்தியமாக பகவானுக்கு தொண்டாற்ற வேண்டியவன் என்பதையும் ஜீவராசி மறப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா.